ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சென்னிமலையில் முருகர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். சென்னிமலையிலேயே 8 கோடி செலவு பண்ணி நம்மளுக்கு இந்த மலையை திறந்து வச்சுருக்காங்க. ஸ்டாலின் திறந்து வச்சார். இப்போ நம்ம நேற்று தான் திறந்து வச்சுருக்காங்க. இது லேட் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம அங்கே டியூஸ்டேன்றனால நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம மேலே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. மழை நீர்லாம் தேங்காமல் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போது ரோடே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ மரம் இதெல்லாம் இருக்குது. பாருங்கள் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னுமே ஒரு சில பெண்டிங் ஒர்க்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் கம்ப்ளீட் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாளாக பக்தர்கள் எல்லாருமே படியேறி போய் தான் சாமி பார்த்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு. இவ்வளோ நாள் கழித்து நேற்று தான் ஆன்லைன் மூலயமா உதயநிதி சிஎம் சார் திறந்து வச்சுருக்காரு. இவ்வளோ நாளாக படிக்கட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி போயிட்டுருந்தோம். இன்றைக்கி பாருங்கள் எல்லாமே மழைநீர் எல்லாமே தேங்காத மாதிரி மரம் எல்லாமே கொஞ்சம் வெட்டி விட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள் நான் சொன்ன படிக்கட் வருது பாருங்கள். மொத்தமாக 1330 திருக்குறளோட அதிகாரங்களோடது. ரொம்பவே விசேஷமான கோயில் இது. பாருங்கள் தோ அங்கே தெரிகிற பாருங்கள். இப்போ நம்ம அந்த இடத்துல டேர்னிங் ஆக போகிறோம். பாருங்கள் அப்படியே பார்க்கவே செமையாக இருக்குது. அப்படியே கிளைமேட்டும் அப்படியே நல்லா சில்லுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள் செமையாக இருக்குது. நாங்கள் அப்படியே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலான்னு முடிவிட்டு இருந்தோம். கிளம்புறதுக்கு மனசே இல்லை. அப்புறம் வேறு என்ன பண்ணணும், மேலே போய் தானே ஆகணும். அதனால் நாங்கள் போயிட்டுருக்கோம். தோ கோயிலுக்கு வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ கார் இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே பார்க்கிங் 2 சைடுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம அப்படியே ஓரமாக நம்மளும் வண்டியை பார்க் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கே ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. இது கிட்டத்தட்ட 3000 இயர்ஸ் பழமையான ஒரு கோயில். இங்கே நம்ம எல்லாருமே அடிக்கடி பார்த்துட்டு இருக்க கந்தசஷ்டி கவசம் இங்கே தான் அரங்கேற்றப்பட்டதாக நம்ம சொல்லப்படுது. இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. என்னென்னா நவ கிரகங்கள் அப்படின்றதுல 8 கிரகம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 9வது கிரகமாக முருகரே இங்கே காட்சி தராரு. அதனால் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இங்கே வந்தாங்க சாமி கும்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே காலையில் முருகருக்கு பண்ணுற முதல் அபிஷேகமே மாடு கீழே படியிலிருந்து எடுத்துகிட்டு வர தீர்த்தத்தில் தான் பண்ணுவாங்க. இதோ விடிய காலையில் வர்ற பக்தர்கள்லாம் அதை நேராகவே நம்ம பார்க்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஈரோடுக்கு 10 இயர்ஸ் ஆகுது. நான் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே கோயிலுக்கு நான் வரும்போது கிட்டத்தட்ட நிறைய பெண்டிங் ஒர்க்ஸு அது மட்டும் இல்லாமல் நிறையா இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கட்டி செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் செமையாக இருக்குது. இதோ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். பாருங்கள் இவ்வளோ நாளாக நாங்கள் வேலை நடந்துகிட்டு இருந்தனால படியேறி நாங்கள் செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி கோயில் எல்லாமே திறந்து விட்டுட்டனால உங்களுக்கும் ஒரு வியூ காட்டலாம் அப்படின்றனால இன்றைக்கி நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். பாருங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுறது ரொம்பவே நல்லது. அதனால் இப்போ எல்லோரும் ஏற்றிட்டுருக்கப்போ நானும் ஏற்றிட்டுருக்கேன். பொதுவாகவே முருகரை நினச்சி வெற்றிலை தீபம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இங்கே என்ன வேண்டுதல் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் வெற்றிலை தீபம் போட்டு நீங்கள் முருகரை தரிசனம் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே நல்லதாக நடக்கும். பொதுவாகவே முருகரை நினச்சி வெற்றிலை தீபம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. யாருக்காவது ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வெற்றிலை தீபம் போடலாம். பாருங்கள் நிறைய பேர் அவங்க வெற்றிலை தீபம் போட்டிருந்தாங்க. நாங்களும் வெற்றிலை தீபம் போட்டோம். முருகர் கண்டிப்பாக எங்களுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றுவார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ நாங்கள் உள்ளே சாமி கும்பிட போகிறோம். சென்னிமலை முருகருக்கு அரோகரா. இப்போ பாருங்கள் நம்ம கருவறைக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்கன்றனால நான் வெளியில் திருப்பி ஷூட் ஆன் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ பிரகாரத்தை சுற்றிட்டு இருக்கோம். பாருங்கள் நிறையா கடவுள்கள் வச்சுருக்காங்க. துர்க்கை, தட்சிணாமூர்த்தி அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம கோபுர தரிசனம் தான் பார்க்க போகிறோம். நீங்களும் ஒரு தடவை கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க. இங்கே முருகர் கோயிலுக்கு அப்புறம் மேலே படிக்கட் போனீங்கன்னா பின்னாக்கு சித்தர் அப்படின்னு ஒரு சிலை இருக்காமல் அங்கேயும் நீங்கள் போய் தரிசனம் பண்ணலாம். இப்போ நம்மளால் போக முடியல.
அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.